ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் விழுப்புரம் ரயில்வே ஜங்ஷனில் நின்று கொண்டு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். நான் இந்த ரயில்வே ஜங்ஷனுக்கு வரும் பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். நான் இந்த ஸ்டேஷனுக்கு வரும் பொழுது இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சற்று நேரத்தில் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வந்துடும், ஆகினாலே பயணிகள் அனைவரும் ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மொழிகளில் அனௌன்ஸ் பண்ணிட்டு கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கு புரியுமான மொழிகளில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனாலும் இவ்வளவு எச்சரிக்கையாக அவங்க திரும்ப திரும்ப சொல்லியும் அநேகர் இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் நடைமுறையில் இருக்கிறவங்களே இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வீட்டில் இருந்து தாமதமாக புறப்பட்டு இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த ட்ரெயின் போனால் என்ன, அடுத்த ட்ரெயினில் நம்ம புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணுறதுனால அந்த ட்ரெயினுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த பயணிகள் தான் சரியான நேரத்திற்கும் சரியாய் அவர்கள் முன்குறித்த இடத்திற்கும் போய் சேர முடியாமல் போய்விடும். எந்த காரியத்திற்கு, ஒருவேளை இன்டர்வியூவாக இருக்கலாம், குடும்ப ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அல்லது முக்கியமான உயிர் சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் போய்விடும். இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை வெளிப்படுத்துகிறது. அந்த ட்ரெயின் தான் கர்த்தருடைய வருகை. நல்லா கவனிங்க. அதை ஓட்டுறாரு பார்த்தீங்களா, அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த பைலட் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது மாத்திரம் இல்லை, அனௌன்ஸ் பண்ணுறாங்களே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு, அவர்கள் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். நீங்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், அவருடைய பரலோகத்திற்கு நானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒரு மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து திரும்பி அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து சபையிலே அங்கத்தினர்களாக மாறி கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்வீர்களோ, அவர்களை அழைத்து கொண்டு போகிறதுக்கு ஒரு நாள் கர்த்தர் இரண்டாவது முறையாக இந்த பூமிக்கு வருவார். அன்றைக்கு ஆயத்தமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த பயணிகளை போலவே அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஏறி கர்த்தருடைய வருகையில ஏறி நாம் பரலோகத்திற்கு அவருடைய பாதையில நாம் கடந்து போக முடியும். ஆகிய இந்த நாட்களிலும் அந்த அறிவிப்புகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி அறிவிக்கிற கர்த்தருடைய ஊழியர்களையும் சுவிசேஷம் அறிவிக்கிற ஜனங்களையும் தயவு செய்து யாரும் அலட்சியம் பண்ண வேண்டாம், அவர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம், அவர்களை பரியாசம் பண்ணாதீங்க. அவர்களுக்கு செய்கிற தீங்கு நீங்க நினைக்கிறீங்க அவர்களுக்கு நாங்க தீங்கு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல, நீங்க உங்களுக்கே தீங்கு செய்து கொள்றீங்க. உங்க வாழ்க்கைக்கே பாதாளத்திற்கு நேரான காரியத்தை நீங்க செய்து கொள்றீங்க. ஆகினால் தயவு செய்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.